வணக்கம். இது சுபாரம். இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் பரீட்சாலேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி பிரவீன் உத்ராத்தோட ஃபஸ்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு தோணுது. உங்களோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சாதான் மேற்கொண்டு நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் எனக்கு வரும். ஸோ இது நான் வேஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேனோ அப்படிங்கிற மாரி ஒரு திங்கிங் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புக்கையும் எடுத்து அதை தேடி எடுத்து அதில் ஒவ்வொரு பார்ட்டையும் உங்களுக்கு சொல்லி நான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோஸ்லாம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் இதுக்கு இருந்ததுன்னா அடுத்தடுத்து இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இல்லைனா இதோட இதை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத்தில் இருக்கிற செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பிரவீன் உத்ராத்தில் இருக்கிற செகண்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா, किन्हीं दो प्रश्नों के उत्तर कम से कम 50-50 पंक्तियों में लिखिएன்னு கேட்டிருக்கு. 30 மார்க்ஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்து நம்மளுக்கு 2 கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 15 மார்க்கு. ஸோ 2 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோன்னா இதில் 30 மார்க் வாங்கிடலாம். இது இப்போ எந்த புக்லேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். காவ்ய கே ரூப் அப்படிங்கிற புக்கில் நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவ்ய கே ரூப் அப்படிங்கிற பார்ட்டில் சாகித்யா ஒரு சமாஜ், காவ்ய கி பரிபாஷா ஒரு விபாஷா, திருஷ்ய காவிய விவேச்சன், அதுக்கப்புறம் கத்திய சாகித்ய அப்படின்னு நம்மளுக்கு 4 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பார்ட்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதாவது ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின், செகண்ட் இதுலேருந்து ஒரு கொஸ்டின், தேர்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், ஃபோர்த்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு 4 கொஸ்டின் இதில் கேட்பாங்க. 4 கொஸ்டின் கேட்டு அதில் நம்ம 2 எழுதினா போகிறோம். ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பார்ட், அதாவது ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அபியாஸ் அப்படின்னா பயிற்சின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பித்து 21 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 21ம் படிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் ஹிந்தி மகாகாவிய பரம்பரா பர் ஏக் நிபந்த் லிக்கியே அப்படிங்கிற கொஸ்டின் வரைக்கும் 10 கொஸ்டின் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா இந்த பார்ட்டில் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டினாக வந்திருக்கு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா 12th, ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 16. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நம்மளுக்கு 10க்குள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நம்ம அந்த 10 படிச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடலாம். நீங்கள் 5 படிச்சுக்கிறேன் இதை எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ 10 கொஸ்டின் படிச்சிங்கன்னா தான் இந்த பார்ட்டில் 21 கொஸ்டின் படிக்கிறதுக்கும் 10 கொஸ்டின் படிக்கிறதுக்கும் எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் 10 கொஸ்டின் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா இந்த பார்ட் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கின்ஹி தோ ரசோங்கோ சோதாகரன் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஸ்ஸு நம்மளை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மார்க் பார்த்திங்கன்னா 10 மார்க். ஸோ 1க்கு 5 மார்க் நம்மளுக்கு. இதெல்லாம் இந்த பார்ட்டெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 பார்ட்லேயும் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படித்து எழுதுனீங்கன்னா, அதில் எப்படி இருக்கோ அப்படியே படித்து எழுதுனீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல் மார்க் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த பார்ட்லலாம் உங்களுக்கு ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத இது மூலயமா நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரஸ் பார்த்திங்கன்னா இது காவிய சாஸ்திர அப்படிங்கிற புக்லேருந்து நம்மளுக்கு வருது. இதில் ரஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. 10வது ஒன்றும் அந்தளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ 9ன்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட நம்ம 10 அதை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 5 படித்து ரெடி ஆகிட்டிங்கன்னா இதில் 2 அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் கேட்டிருக்கிறது ஷிங்கார் ரஸ், ஹாஸ்ய ரஸ். ஸோ அது 2மே வந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக 2 வந்துடும்.
அந்த 2 வந்துங்கிறது ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது தேர்டு ரோம லெட்டர் கின்கி தோ அலங்காரம் கோ சோதாகரன் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருக்கு. இதுவும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. இதுலேயும் நம்மளுக்கு 10 மார்க்கு தான். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அலங்கார் இதுவும் வந்து நம்மளுக்கு காவிய சாஸ்திர அப்படிங்கிற பார்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன இங்கே சைடில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஷப்தா அலங்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷப்தா அலங்காரில் வந்து நம்மளுக்கு 4 வருது. அனுப்ராஸ் அலங்கார், யமக் அலங்கார், ஸ்லேஷு, வக்ரோத்தி அலங்கார் அப்படின்னு 4 வருது ஷப்தா அலங்காரில். ஸோ இந்த 4மே நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஷப்தா அலங்காரும் அர்த்தா அலங்காரம் தான் கேட்குறாங்க. ஆன்னு போட்டிருக்கிறதெல்லாம் அர்த்தா அலங்கார். ஸோ இதுதான் இந்த பார்ட்டில் வந்து நம்மளுக்கு இதை தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் படிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 15 வரைக்கும் தான் நம்மளுக்கு அர்த்தாலங்கார் அப்படின்னே போட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் வந்து 6th நம்மளுக்கு வந்து எதுலேயுமே வரலை. ஸோ அதனால் அது மோஸ்ட்லி கேட்குறது கிடையாது. நீங்கள் எதுக்கும் ஒரு வேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த ரோம லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்ஹி தோ சந்தோம் கே லக்ஷன் சோதாகரன் லிக்கியே அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது இது வந்து சந்து பார்ட்டு. சந்தில் வந்து 4 கொடுத்து நம்மளை 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் 10 மார்க் நம்மளுக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சந்த் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு மொத்தம் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16ல் நீங்கள் ஃபஸ்ட்டு 8 க்ளீனாக படித்து ரெடி ஆகிட்டிங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரஸ்ஸு, சந்து, அலங்கார் இது 3லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படித்து வச்சு இதில் இருக்கிற ரூல்ஸ் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ 30 மார்க் உங்கள் கையில் சொலையாக இருக்குது. ஸோ அந்த 30 ஃபுல்லாக வாங்காட்டி கூட அட்லீஸ்ட் 25 மார்க்காவது உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது 5th பார்ட்டு. 5th பார்ட்டில் என்ன கேட்டிருக்கு, கின்ஹி தோ பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே. 4 கொடுத்து 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் 30 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 15 மார்க்கு. ஸோ இது எதுலேருந்து வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படிங்கிற புக்லேருந்து தான் நம்மளுக்கு இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்ட்டெல்லாம் வருது. இதுலேயே வந்து சாராம்சம் டிப்பணியும் நம்மளுக்கு வரும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அபியாஸ் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. அதாவது பாஷா கி பரிபாஷா, பாஷா விஞ்ஞான் கி பரிபாஷா இப்படின்னு நிறையா டாபிக் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அடுத்தது செகண்டில் பார்த்தீங்கன்னா பாரத் வர்ஷ கி பாஷாயே அப்படின்னு கேட்டிருக்கு. ஹிந்தி கா ஷப்து பண்டார், அப்புறம் நவீன் ஷப்தோ கா ஷ்ரோஸ்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்குறது கிடையாது. அடுத்தது தேர்டு பார்த்திங்கன்னா துவனி விச்சார், அடுத்தது ரூப் விச்சார், அர்த் விச்சார். அதுக்கப்புறம் 6th பார்த்திங்கன்னா தேவநாகரி லிபி பரிசிஷ்ட். அதாவது பரிசிஷ்டுங்கிறது நம்மளுக்கு மோஸ்ட்லி கிடையாது. அது வந்து முன்னாடியிலேருந்தே கிடையாது. நம்மளுக்கு தேவநாகரி லிபி வரைக்கும் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6ஐயும் பார்த்தா 6 தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதில் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா ஒரு கொஸ்டினே பார்த்திங்கன்னா 3 கொஸ்டினாக கொடுத்து அது வந்து ஒரு ஆன்சர் தான் அதுக்கு இருக்கும். ஸோ அதேமாரியும் இருக்குது இதில். ஸோ அது உள்ளே போய் நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 3rd கொஸ்டினாகவும், செகண்ட் கொஸ்டின் வந்து 17th கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் வந்து 25, 4th கொஸ்டின் வந்து 20th கொஸ்டினாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த சாகித்ய பார்ட் படித்த மாரியும் இதையும் டிவைட் பண்ணி பாதியாக படிச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்னேன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் இது ஒரே ஆன்சர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதேமாரியே நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஷார்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாக ஒரு இதுவாக கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ கொஸ்டினாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக போய் தான் நம்ம பார்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம். அடுத்தது ஞான் விஞ்ஞான் கே விவித் க்ஷேத்ர அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இது வந்து தேர்டு கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அது வந்து மோஸ்ட்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாரி 7th 8th அப்படிங்கிற இந்த கொஸ்டின் பாஷா கி பரிபாஷா தேத்தே ஹுயே உஸ்கி அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸு இந்த 3 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6, 7, 8 அப்படிங்கிற இந்த 3 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் படிச்சிட்டிங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது இதில் இந்தமாரி 9th கொஸ்டினும் நிறையா கேட்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. பாஷாக்கி உற்பத்திக்கே சம்பந்த் அப்படிங்கிற மாதிரி அது கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தவிர ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். போலி விபாஷா பாஷா இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த 10th கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அடுத்தது 15th கொஸ்டின் संसार की भाषाओं का पारिवारिक वर्गीकरण प्रस्तुत कीजिए அப்படிங்கிற இந்த 15th கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இதுதான் ஹிந்தி உருது ஹிந்துஸ்தானி और துக்கனி அப்படிங்கிற இந்த 25th கொஸ்டினோட நம்மளுக்கு வந்து முடியுது. மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த 25th கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் வந்து தேவநாகரி லிபி கி வைஞானிகதா இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இது देवनागरी लिपि के नामकरण के विभिन्न ஒன்று தேவநாகரி லிபி கா நாமகரன் இல்லைனா தேவநாகரி லிபி கா வைஞானிகதா. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் பின்னாடியிலேருந்து இதெல்லாமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அதை போன வாட்டி வந்து கேட்டிருக்காங்க லிபிக்கு உற்பத்தி அவர் உஸ்கே விகாஷ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் போர்ஷன் வரும்போது மோஸ்ட்லி பரிவர்த்தன் அதுவும் நிறையா கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இதுமாரி சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஹிந்தி ஷப்து பண்டார்மே சன்ஸ்கிருதிக்கே அப்படிங்கிற இந்த கொஸ்டினும் உங்களுக்கு வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதிலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது இதிலேயே பார்த்தீங்கன்னா டிப்பனி கேட்பாங்க நம்மளுக்கு. டிப்பனியும் 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. 10 மார்க்கு, 1க்கு 5 மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 பார்ட்டு இந்த டிப்பனி பார்ட் அட்டன் பண்ணிங்கனாலே உங்கள் கையில் 40 மார்க்கு சொல்லையாக இருக்குது. ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெரிய கொஸ்டின்ஸ் பார்ட்லேயும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இது மட்டும் படித்தா போராது. இந்த 3 பார்ட்டு அப்புறம் இது மட்டும் படிச்சிங்கன்னா நம்மளால் ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்க முடியும், அவ்வளோதான். ஆனால் நல்லா மார்க் வாங்கணும், நான் நல்லா எய்ம் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பெரிய கொஸ்டின்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எப்போதுமே படிப்புங்கிறது நம்மளோட நாலேஜ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஏதோ மார்க் வாங்கணும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ டிப்பனி பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு பார்ட்டாக தனியாக கொடுக்கல. ஸோ அதனால் இதில் மொத்தம் 20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தம் நம்மளுக்கு வந்து 20 இருக்குது. அர்த்த சங்கோச் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி ஃபஸ்ட்டு 10 படிக்க முடியல என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் நிறையா பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அதை வச்சே நீங்கள் நிறையா படிக்கலாம். அதில் என்ன வருதோ அதையும் சாய்ஸ் விடாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதோட செகண்ட் பேப்பர் முடியுது. அடுத்தது பிரவீன் உத்ராத்தோட தேர்ட் பேப்பர் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்த்திங்கன்னா ரூப் ரேகா தேத்தே ஹுயே கின்ஹி தோ விஷயம் பர் நிபந்த் லிக்கியே. அதாவது 2 கட்டுரை எழுதுங்க. நிபந்த்னா கட்டுரைன்னு அர்த்தம்.
ஸோ 2 கட்டுரை பற்றி இதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 6 கொஸ்டின் கொடுத்து நம்மளை 2 தான் எழுத சொல்கிறாங்க. ஸோ அதனால் 6 கொடுக்கறதால நம்மளுக்கு சாய்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த பார்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. 15 மார்க் வாங்கிறதும் ரொம்ப நம்ம சொலையாக நல்லா வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. தேர்டு கொஸ்டின் வந்து 5th, ஃபோர்த்து கொஸ்டின் வந்து 11th, அடுத்தது 5th கொஸ்டின் பார்த்திங்கன்னா 13, சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா 15. ஸோ இப்படி 6 கொஸ்டினும் ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பார்த்தீங்கன்னா 5க்குள்ளேயே நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதனால் இந்த பார்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். த்ரீபத்தக்கா அப்படிங்கிற இந்த புக்லேருந்து தான் இது நம்மளுக்கு வருது. இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? 15 எஸ்ஏஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு குலாப் ராய் அவரால் எழுதப்பட்டது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேக்கக் பாபு குலாப் ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரால் எழுதப்பட்டதே மொத்தம் 9. அதுக்கப்புறம் தான் அடுத்து யார் யார் எழுதியிருக்காங்க, ஹாஜாரி, பிரசாத் திவேஜி அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் வருது. ஸோ இந்த 9ல் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 5 இந்த ஏஏன்னு போட்டிருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்தது. அதுதான் இங்கே ஏஏன்னு போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் எந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே இந்த இது எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்ஹி 3 கா உபயோக சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே 5 கொடுத்து உங்களை 3 எழுத சொல்கிறாங்க. இது எவ்வளோ மார்க்கு? 15 மார்க்கு. 1க்கு 5 மார்க்கு. இது பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம அந்த பார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த 5 மார்க்குக்கு இங்கே எழுதினாலே மோஸ்ட்லி வந்து மார்க் கிடச்சிரும். பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படிங்கிற இந்த புக்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த லெட்டர் பார்ட் அப்படிங்கிறது வருது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 7ல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இந்த பார்ட் எழுதுறது ஈஸியாக இருக்கும். இந்த 5th மோஸ்ட்லி எதுலேயும் அவ்வளோவா கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் மீதி இருக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாரி இந்த 5 மார்க்குக்கு நம்ம எழுதுறதால இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீட்சையா ஒரு பிரயோக் பத்ரக்கே அங்க் அப்படின்னு 2 பார்ட் நம்மளுக்கு வருது. அதை தவிர நமுனா சேவா மே விஷய அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த நமுனா சேவா மே இதெல்லாம் வந்து நம்ம எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பெரிய லெட்டராக ஒன்று கேட்பாங்க. அதுக்கு நம்ம இதெல்லாம் எழுதுனா போகிறோம். அந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா போகிறோம். இதை ஒண்டி படிச்சுக்கிட்டா போகிறோம். ஆனால் பெரிய லெட்டர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லுமே படித்து எழுதினாதான் அதுக்கு வந்து 15 மார்க். அதனால் ஃபுல்லாக படித்து எழுதினாதான் அதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு இது மட்டும் படித்தா போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பெரிய எஸ்ஸே பரிபத்ரக்கா நமுனா லிக்கியே அப்படின்னே கேட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதாவது நமுனா லிக்கியேன்னா அது ஃபுல்லாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுலேயும் நம்ம இந்த 7 வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாலே போகிறோம். அதுலேயே வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்கு, அத்வா அப்படின்னா அண்டு அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து ஷிகாயத் கர்த்தே ஹுயே நகர்பாலிகா அதிகாரி, அதாவது நகரத் தலைவர், அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா தனியாக நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பார்ட் தவிர இந்த 14 கொஸ்டின்ஸ் தவிர இது தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இதுலேருந்து நீங்கள் படிச்சுட்டு எழுதுறதா இருந்தாலும் அந்த இதை ஃபுல் இது எழுதாமல் அந்த பரிபத்திர சொன்ன பார்த்திங்களா மேலே அந்த பார்ட் எழுதாமல் இந்த பார்ட் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். இது எப்படின்னா நம்ம வந்து மதிமாலேருந்து படிச்சுட்டு வர அந்த லெட்டர் பார்ட் மாரி, அதாவது ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறது, அப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர், லீவ் லெட்டர். ஸோ இதே மாதிரி தான் அதில் வந்து இந்த லெட்டர் மாடல் இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது 4th பார்ட் வந்துட்டோம். நிம்னலிக்கித் கத்யாம்ஷோं को संक्षेप में लिखिए
அப்படின்னு கேட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசஸ் ரைட்டிங்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுதான் இது. இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10யுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இதிலலாம் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. ஸோ அதனால் எந்த பேராகிராஃப் கொடுப்பாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதாவது ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அப்படிலாம் போட்டு எழுதி அதை எழுதுறது தான் இது. உங்களுக்கு இது ஒரு வேளை இந்த வீடியோ தேவை அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து இதில் போஸ்ட் பண்ணுங்கள். கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ போடுறதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்குறேன். இது ரொம்ப ஈஸியான பார்ட்ஸு. ஸோ இதையும் நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோன்னா 10 மார்க் நம்ம கையில் இருக்குது. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்னி பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது ஹிந்தி கொடுத்து அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. தமிழ் நல்லா தெரிஞ்சால் தமிழில் பண்ணலாம், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் இங்கிலீஷில் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு தெலுங்கு மலையாளம் தெரியும் அப்படின்னா அந்த இதில் அவங்க படிக்கிறவங்க அதை பண்ணலாம். ஸோ இதேமாரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 6th பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மே அனுவாத் கீஜியே அப்படின்னு கேட்டிருக்கு. இதுவும் வந்து ட்ரான்ஸ்லேஷன் தான். அதாவது தமிழ் டு இதை ஹிந்தியாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட நம்மளுக்கு 3rd பேப்பர் முடியுது. இந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பார்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 26 இருக்குது மொத்தம். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் அதை வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த தமிழ் வார்த்தைகளை படித்து அதுக்கு ஹிந்தி எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டாலே அதை எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதோட பிரவீன் உத்ராத் 3rd பேப்பர் இங்கே முடியுது. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த கொரோனா டைமில் எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.